ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரசகுல்லானாலே எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி இந்த ரசகுல்லா செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி சிம்பிளான மெத்தடில் நாம் கை வலிக்காம ரசகுல்லா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாமா? ரசகுல்லா செய்யறதுக்கு 1 லிட்டர் பால் எடுத்து அதை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அந்த பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா சிம்ல வச்சு கொதிக்க விடணும், சரிங்களா? அப்புறம் இது கூடவே பாத்தீங்கன்னா லெமன் ஜூஸ் 2 டேபிள் ஸ்பூன் ஊத்துங்க. அப்படி இல்லைன்னா வினிகர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கூட நீங்க ஊத்தி நல்லா கொதிக்க விடுங்க. சிம்ல வச்சு கொதிக்க விடும்போது இது மாதிரி திரண்டு வரும். இப்போ ஒரு ஸ்டீல் வடிகட்டி வச்சு நாம அது மேல ஒரு காட்டன் துணி வச்சுட்டு எல்லாத்தையும் இது மாதிரி எல்லாம் வடிகட்டி எடுத்துக்க போறோம். முடிஞ்ச வரைக்கும் இது மாதிரி அழுத்தி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா வெயிட்டை வச்சு அமுக்குனீங்க அப்படின்னா தண்ணி எல்லாமே வலிஞ்சிடும். இப்போ இன்னொரு பவுல்ல இதை மாத்திட்டு நல்லா கைகளால ஊத்து விட்டுருங்க. இதை கைகளால பிசைஞ்சிங்க அப்படின்னா 1 மணி நேரம் கூட ஆகும். அதனால மிக்சி ஜார்ல மாத்திட்டு ஒரே ஒரு சுத்து நல்லா அடிச்சிங்கன்னா போதும். ரசகுல்லா சுலபமா நம்ம உருட்டிடலாம். இப்போ உருட்டி எடுத்து அதை ஓரமா வச்சுட்டு 1 கப் சுகர், 2 கப் அளவுக்கு தண்ணி, கொஞ்சமா குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த உருட்டி வச்ச ரசகுல்லா எடுத்து நல்லா போட்டதும் கொதிச்சதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 1 மணி நேரம் அப்படி ஊற வச்சுட்டு பரிமாறிடுங்க. நவ் ரசகுல்லா ரெசிபி ரெடிங்க. நீங்களும் உங்க வீட்டுல இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.